2012 Delhi, Nirbhaya physiotherapist. 2019 Hyderabad, Disha veterinary doctor. Now 2024 Kolkata, 28 வயசான போஸ்ட் கிராஜுவேட்டிங் டாக்டர். இந்த லிஸ்ட்டுக்கு ஒரு எண்டு இருக்கா? தனது நாட பாரத மாதான்னு ஒரு பெண் அங்கீகாரம் கொடுத்து மதிக்கக்கூடிய இந்த நாட்டில் பெண்களுக்கான போதுமான பாதுகாப்பு இல்லையா? ப்ரொடெக்ஷன் பண்ற இடத்துல இருக்கவங்களே ரிட்டர்ன் பண்ணா யார் தான் பாதுகாப்பு? வாட் தி ஷிட் இஸ் ஹேப்பனிங் இன் இந்தியா? எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம். டீட்டெயில்டா சொல்றேன், ஃபுல்லா பாருங்க. ஆகஸ்ட் 9 மார்னிங் 7:30 AM கொல்கட்டாவில் இருக்க ஆர்ஜிகருங்கிற ஹாஸ்பிட்டல்ல 28 வயசான ஃபீமேல் டாக்டர் எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்ல இருக்க செமினார் ஹாலில் இறந்து போயிருக்காங்க அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்படுது. அவங்க உடலை கைப்படுத்தும் போது அவங்க கிட்டத்தட்ட ஆஃப் நியூட் அண்ட் ரொம்ப கொடூரமா சித்திரவதைப்படுத்தி மர்டர் பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அங்க இருக்க போலீஸ் இமீடியட்டா அங்க அரைவ் ஆகுறாங்க. அவங்களோட இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. லேட்டரா போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல தட் லேடி வாஸ் ரேப்ட் அண்ட் ப்ரூட்டலி மர்டர்ட் அப்படின்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணப்படுது. இந்த இன்சிடென்ட் அரௌண்ட் ஏர்லி மார்னிங் 3 to 5 நடந்திருக்கு. அவங்களுடைய அடிவயிற்று பகுதி, லிப்ஸ், ஃபிங்கர்ஸ், லெஃப்ட் லெக் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல இன்ஜுரிஸ் இருக்கு. பிளஸ் அவங்க கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக செவுத்துல அவங்கள பிடிச்சி அவங்களோட கழுத்தை நெரிச்சதுல அவங்களுடைய தைராய்ட் கார்டிலேஜ் கம்ப்ளீட்டா பிரேக் ஆயிருக்கு. இது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஐஸ் அண்ட் மவுத்ல நிறையவே ப்ளீடிங் வந்திருக்கு. எதனால கண்ணுல இருந்து ப்ளீடிங் வந்திருக்கு அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் டிட்டர்மின் பண்ண முடியல. இப்படிப்பட்ட கொடூரமான விஷயத்த யார் பண்ணியிருப்பா? இந்த விஷயம் அங்க இருக்க எல்லாருக்கும் காட்டு தீ மாதிரி பரவுது. ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யற எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டை தவிர மிச்சம் இருக்க எல்லா டாக்டர்ஸ், ஸ்டாஃப், நர்ஸ் அவங்களோட டியூட்டியை ஸ்டாப் பண்ணிட்டு ப்ரொடெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்றாங்க. போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ண வித்தின் 6 hours கொலை பண்ணது யாரு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறாங்க. பட் அது தெரிஞ்ச உடனே தான் போலீஸ்க்கே பயங்கரமான ஷாக். பிகாஸ் ஹாஸ்பிட்டலுக்கு பக்கத்துல இருக்க போலீஸ் அவுட் ஸ்டேஷன்ல வேலை செய்யற சஞ்சய் ராவ் அப்படிங்கிற ஒரு வாலண்டியர் தான் இந்த விஷயத்தையே பண்ணியிருக்காரு. 28 வயசான அந்த ஃபீமேல் டாக்டர் நைட் ஷிஃப்ட்ல இருக்காங்க. நைட்டு அவங்க ஜூனியர்ஸ் கூட அவங்களோட டின்னரை ஃபினிஷ் பண்ணிட்டு அங்க இருக்க எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டோடைய செமினார் ஹாலில் ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. நைட் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்ற எல்லாருமே வேலை இல்லாத டைம்ல ரெஸ்ட் எடுக்கிற அந்த நேரத்துல தான் சஞ்சய் ராவ் இந்த விஷயத்த பண்ணியிருக்காரு. இந்த சஞ்சய் ராவ் இவருக்கு அங்க ஹாஸ்பிட்டல் இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஆக்சஸ் இருக்கு. அண்ட் செமினார் ஹாலில் இருக்க அந்த லேடி டாக்டரை இவர் அரெஸ்ட் பண்ணி மர்டர் பண்ணியிருக்காரு. நீங்க என்கிட்ட ஒன்று கேட்கலாம், இவர் தான் பண்ணாருங்கிறதுக்கான சாட்சி என்ன அப்படின்னு சொல்லிட்டு. போலீஸ் இவர் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு 3 எவிடன்ஸ் வச்சு கன்ஃபார்ம் பண்றாங்க. நம்பர் 1, CCTV ஃபுட்டேஜ். ஏர்லி மார்னிங் அரௌண்ட் ஒரு 4 o'clock அந்த இடத்துக்கு வேற யாரும் வரல. பிளஸ் அந்த செமினார் ஹால் உள்ள எந்த ஒரு CCTV ஃபுட்டேஜும் கிடையாது. பட் வரண்டால இருந்த அந்த ஒரு CCTV ஃபுட்டேஜ்ல 4 மணிக்கு செமினார் ஹாலுக்குள்ள சஞ்சய் ராவ் மட்டும்தான் உள்ள போயிருக்காரு. அண்ட் ஆஃப்டர் 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் அவர் மட்டும்தான் அந்த இடத்த விட்டு வெளில வராரு. இது மட்டுமே ஒரு முக்கியமான ரீசன் கிடையாது. இறந்து போன அந்த லேடி டாக்டருக்கு பக்கத்துல ஒரு ப்ளூடூத் ஹெட்செட் கண்டுபிடிக்கப்பட்டது. அந்த ப்ளூடூத் ஹெட்செட்டை யூஸ் பண்ணிட்டு உள்ள போன ஒரே ஆள் சஞ்சய் ராவ் மட்டும்தான். வெளியே வரும்போது அவர்கிட்ட அந்த ப்ளூடூத் ஹெட்செட் இல்லை. இவ்வளவு பெரிய விஷயத்தை கேஷுவலா பண்ண அந்த சஞ்சய் ராவ் அவருடைய ஷூல இருக்க ரத்தத்தை கிளீன் பண்ணாம பக்கத்துல இருக்க அவரோட இடத்துக்கு போயிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காரு. ஸோ இந்த ஒரு 3 எவிடன்ஸ் வச்சு போலீஸ் இவர் தான் பண்ணியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு அரெஸ்ட் பண்றாங்க. அங்க இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த கிரௌடுக்கும் இது ரொம்ப பெரிய ஷாக்கா இருக்குது. பொதுவா நைட் டைம்ல செக்யூரிட்டிஸ், போலீஸ், அப்புறம் இந்த மாதிரி வாலண்டியர்ஸ் இவங்க இருக்கிற தைரியத்தினால தான் நிறைய லேடி ஸ்டாஃப், நர்ஸ் அண்ட் டாக்டர்ஸ் அவங்க டியூட்டிக்கு வராங்க. பட் இந்த ஒரு இன்சிடென்ட்க்கு அப்புறம் எல்லாமே வேற மாதிரி இருக்கு. ஆல் ஓவர் நேஷன் இப்போ உமன் சேஃப்டியை கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஆனால் இதில் நான் இம்பார்ட்டண்ட்டாக நோட் பண்ண ஒரு முக்கியமான சம்பவம் இருக்கு. மார்னிங் அந்த லேடி டாக்டரோட அப்பாவுக்கு போலீஸ் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருது. அந்த ஃபோன் காலில் அவங்க பொண்ணு சூசைட் பண்ணி தான் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷாக்கிங்கான இன்ஃபர்மேஷன் சொல்றாங்க. இந்த இன்ஃபர்மேஷனை கேட்டு அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இமீடியட்டா ஹாஸ்பிட்டலுக்கு ரஷ் பண்றாங்க. பட் அவங்க பொண்ணோட உடம்பை பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணல. ரொம்ப நேரம் போராட்டத்துக்கு அப்புறம் கிட்டத்தட்ட மதியம் 2 மணிக்கு அவங்களோட பொண்ணோட உடலை பார்க்கறதுக்கு அலோவ் பண்றாங்க. அவங்க பொண்ணோட உடலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது அவங்க பொண்ணை ரேப் அண்ட் மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பொண்ணோட அப்பா போலீஸ் கிட்ட போய் கேட்கிறாரு. பட் போலீஸ் சைட்ல இருந்து யார் அந்த கால் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் சஸ்பிஷியஸா இருக்கு. இவ்வளவு விஷயம் நடந்துட்டு இருக்க மீன் வாய் பப்ளிக் இஸ் ஆன் ஃபயர். சஞ்சய் ராவுக்கு இமீடியட்டா பனிஷ்மெண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு ஆல் ஓவர் த நேஷன் எல்லா மெடிக்கல் ஸ்டாஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஈவன் வெஸ்ட் பெங்காலுடைய சீஃப் மினிஸ்டரான மிஸ்ஸஸ் மம்தா பானர்ஜி கூட இந்த ஒரு இன்சிடென்ட்டை பார்த்து அந்த ஒரு கல்பிட்டுக்கு தூக்கு தண்டனை கூட கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு பயங்கரமான வார்னிங் கொடுத்திருக்காங்க மிஸ்ஸஸ் மம்தா பானர்ஜி. இந்த ஒரு இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஃபேர் அண்ட் டிரான்ஸ்பரண்டா இருக்கணும். அண்ட் பிளஸ் வித்தின் சண்டேக்குள்ள இது கம்ப்ளீட் பண்ணலாம், இது மொத்தமும் CBIக்கு மாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு வார்னிங் கொடுத்திருக்காங்க. அண்ட் நேஷனல் ஹியூமன் ரைட்ஸ் கமிஷன் கூட அங்க இருக்க போலீஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட ஒரு இன்டெப்தான டீடைல்டான ரிப்போர்ட்டை சப்மிட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த சஞ்சய்க்கு ஒரு ஃபேமிலி இருக்கு. அவங்க ஃபேமிலியில அவங்க அம்மா அப்புறம் அவங்க சிஸ்டர்ஸ் இருக்காங்க. சஞ்சய் கூட அவங்க யாருக்கும் கான்டாக்ட் இல்லை. அண்ட் இவருக்கு எப்படி இந்த வாலண்டியர் ஒர்க் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கே ரொம்ப ஷாக்கா இருக்கு. இப்படிப்பட்ட ஒருத்தனுக்கு என்ன ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கலாம்? ஆஸ் பர் லா IPC செக்ஷன் 376(1) பேசிஸ்ல இந்த ஒரு ஆளுக்கு குறைஞ்சது 10 வருஷத்துக்கு மேல தண்டனையும் இல்ல
லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட்டை கொடுக்கலாம்னு சொல்லி இருக்கு. இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் இந்தியாவில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது. என்ன வருஷங்கள் மாறுது, ஆட்கள் மாறுறாங்க, இடங்கள் மாறுது, ஆனா சம்பவம் ஒரே விஷயமா தான் நடக்குது. இந்த மாதிரி இன்சிடென்ட்ஸ் இனிமேல் நடக்கக்கூடாதுன்னா நாம இப்ப இருக்கிறத விட அட்வான்ஸான செக்யூரிட்டி சிஸ்டம் பில்ட் பண்ணணும் அண்ட் அதை ஃபாலோ பண்ணணும். பிகாஸ் நம்ம பண்ணக்கூடிய சின்ன சின்ன தப்பு தான் இந்த மாதிரி பெரிய விஷயத்துக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது. என்னுடைய அம்பலான ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் தெரியப்படுத்துங்க. இதை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணுங்க. ஸோ தட் எல்லாருக்கும் இதனுடைய நாலேஜ் கிடைக்கும். தே கேன் ப்ரொடெக்ட் தெம்செல்ஃப். இந்த ஒரு இன்சிடென்ட் மூலமா சொசைட்டிக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயத்தை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அடுத்து இந்த மாதிரியான ஒரு சோஷியல் இன்ஃபர்மேஷன்ல உங்களை மீட் பண்றேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப் யோகேஷ்.